நீங்கள் தவறவிட்ட எபிசோடுகளை இப்பொழுதே காணுங்கள் உங்கள் Tandivan.com மற்றும் Tandivan யூடியூப் சேனலில். அங்கிள் எங்க போயிட்டு இருக்கீங்க? நீ எங்கம்மா போற? பேங்க் வரைக்கும் போயிட்டு வந்தேன். ஆமா, இன்சூரன்ஸ் ஆபீஸ்க்கு போய் கிளைம் பத்தி விசாரிச்சிங்களா? அங்கதாம்மா போயிட்டு வரேன். நீ சொன்ன மாதிரி என்னதான் அவன் நாமினியா போட்டு வச்சிருக்கான், அதனால பணம் கிடைக்கும். சில பேப்பர்ஸ் எல்லாம் கேட்டிருக்காங்க, அதோட டீடைல்ஸ் எழுதி கொடுத்துருக்காங்க. அதெல்லாம் சப்மிட் பண்ணதுக்கு அப்புறம் எல்லாம் கிளியரா இருந்தா சீக்கிரமே பணம் கொடுத்துருவோம்னு அவங்க சொன்னாங்க. முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமா அந்த பேப்பர்ஸ் ரெடி பண்ணி கொடுத்துருங்க. சரியா? சரி, எனக்கு டைம் ஆச்சு, நான் வரேன். சரிம்மா. வேண்டாம் கௌரி, வீட்டை விட்டு வெளியே கூட போகாத எனக்கு எதுக்கு இந்த ட்ரெஸ் எல்லாம் அயன் பண்ணிக்கிட்டு இருக்க? நீ அதை அப்படி வச்சிடு. என்னோட மனு எப்பவுமே நீட்டா ட்ரெஸ் பண்ணிருக்கணும், அதுதான் என்னோட கண்டிஷன். இங்க பாருங்க, இதெல்லாம் என்னோட உரிமை, இதுல நீங்க தலையிடக்கூடாது, பாத்துக்கோங்க. என் வாழ்க்கையில இந்த மாதிரி ஒரு மோசமான பொம்பளைய பார்த்ததே இல்ல. தயவு செஞ்சு காலி பண்ணுங்கன்னு அம்மா ரிக்வெஸ்டா கேட்டதுக்கு அம்மாவையே எடுத்தறிஞ்சு பேசியிருக்கா. என்கிட்டயும் சண்டை போட்டா. அவ பேசுறத கேட்கணுமே, பக்கா லோக்கல். அப்படிப்பட்டவங்க கிட்ட நீ போய் எதுக்கு பிரச்சனை பண்ணிட்டு இருக்க? நானா போனேன், அவங்க தானே வந்தாங்க. ஒரு 3 லட்சம் ரூபாய் கையில இருந்தா அவளோட முகத்துல தூக்கி எறிஞ்சிட்டு வீட்டை விட்டு முதல்ல காலி பண்ணுன்னு சொல்லுவேன். காயத்ரி ஏதாவது ஏற்பாடு பண்ணுவா. இதுல 3 லட்சம் ரூபாய் இருக்கு. எங்க அப்பா வாங்கின சீட்டு பணம், அதுக்கு வட்டி, வட்டிக்கு வட்டியும் எல்லாமே இதுல இருக்கு. நமக்குள்ள இருந்த கடன் தெரிஞ்சிருச்சுல, முதல்ல இடத்த காலி பண்ணுங்க. பங்கஜம், இந்தா இத உள்ள பத்திரமா வை. இந்த 3 லட்சம்ங்கிறது அன்னைக்கு உன்னை வழியில பார்த்தம் பாரு, அப்ப இருந்த கணக்கு. அதுக்கப்புறம் அன்னையில இருந்து இன்ன வரைக்கும் வட்டி போட்டேன்னு வை, அது ஒரு 12,000 ரூபாய் கிட்ட வரும். அதெல்லாம் எனக்கு வேண்டாம். வேண்டாம்னா மீதி எல்லாம் இரு பங்கஜா, காயத்ரிக்கு தெரியாத ஒரு இன்னொரு கணக்கு இருக்கு. வேற என்ன கணக்கு? இங்க பாருங்க, திருட்டு கணக்கு போட்டீங்கன்னா இந்த ஊர்ல போலீஸும் சட்டம்லாம் இருக்கு. இன்னொரு 60,000 ரூபாய் எனக்கு தரணும். 60,000மா? வட்டியை நான் ஏத்தவே இல்லை, வட்டி எனக்கு வேண்டாம். முதல்ல மட்டும் தான் நான் கேக்குறேன். இங்க ஒரு பொண்ணு வந்திருந்தா, ஏதோ நந்தான்னு பேர் சொல்லிக்கிட்டு. அந்த நந்தா உனக்கு 60,000 ரூபாய் பணம் கொடுத்திருந்தாராமே. அட்வான்ஸ் அட்வான்ஸ் அட்வான்ஸ். அந்த பணம் கிடைக்காம அவ போமாட்டான்னு சொன்ன உடனே நான் என் பணத்தை கொடுத்தேன். உன்னை காப்பாத்த தான் கொடுத்தேன். அந்த பணத்தையும் நீ கொடுத்துரு, தந்தா அடுத்த நிமிஷம் இங்க இருந்து போயிடுவேன். அவளுக்கு பணத்தை நான் உங்களுக்கு கொடுக்க சொன்னா? அதெல்லாம் சொல்லணுமா? கேட்காம உதவி செய்யறதான ஒரு தர்மம். உங்ககிட்ட காசு இல்லைன்னு சொன்னதும் அவர் உதவி பண்றேன்னு சொல்றாரு இல்ல? ஐயோ, என்ன பங்கஜம் நீ இப்படி எல்லாம் பேசிக்கிட்டு இருக்க? இங்க பாருமா, அவளோட நந்தாவை நீ கைக்குள்ள போட்டு பண்ண அவளுக்கு ஒரு பயம். எனக்கு இந்த வீட்டை விட்டு போறதுக்கு கஷ்டமா இருந்தது. அதனாலதான் உன் தலையில இன்னொரு பாரத்தையும் ஏத்தி வச்சேன். அந்த 60,000 கொடுத்துட்டீங்கன்னா நானும் பங்கஜமா இங்க இருந்து உடனே போயிடும். இந்த 3 லட்சம் ரூபாய நீ ரெடி பண்ணிட்டு வந்தா மாதிரி இன்னொரு 60,000 ரெடி பண்ணிட்டு வா. அப்படி வரும்போது இன்னொரு பாரத்தையும் உன் தலையில ஏற்றத்துக்கு நான் ரெடியா இருப்பேன். சாதாரண ரவுடி இல்ல, கொஞ்சம் கூட இறக்கமே இல்லாத பயங்கர ரவுடி. எது செய்யவும் தயங்க மாட்டான். கூட ஒரு பொம்பளையும் இருக்கா, பாக்கும்போது ஒரு ஃப்ராடுன்னு தெரியுது. இனிமே காயத்ரி விஷயத்தை அவங்க பாத்துப்பாங்க. நாங்க நல்லா கொளுத்தி போட்டுட்டு தான் வந்திருக்கேன். நீ கொளுத்தி போட்டது நல்லா பத்திக்குச்சு. அதான் உன்னை பார்த்து பாராட்டிட்டு போலான்னு வந்தேன். இது உன்னுடைய இடம், நீ பெரிய டாக்டர்லாம் நான் பாத்துக்கிட்டு இருக்க மாட்டேன். ஓங்கி ஒண்ணு வச்சன்னு வச்சுக்கோ. நீங்க பேசாதீங்க, ஏற்கனவே நான் சம கோவத்துல இருக்கேன். அப்புறம் யாரும் என்னெல்லாம் நான் பார்க்க மாட்டேன். இவ்வளவு அறையறதுக்கு முன்னாடி முதல்ல உங்களை தான் அறையணும்.
இவ ஆடுற ஆட்டத்துக்கெல்லாம் துணை போயிட்டு இருக்கீங்கல்ல? நீ யார்கிட்ட விரல் நீட்டி பேசுறேன்னு தெரியுதா? யார்கிட்ட வேணாலும் பேசுவா இந்த காயத்ரி, என்ன வேணாலும் செய்வா. நீ பாக்குறியா? நந்தா எனக்கு கொடுத்த பணத்தை கேட்கறதுக்கு நீ யாரு? நான் யாருன்னு உனக்கு தெரியாது? இந்த தேவிகாவை தெரியாது? நந்தாவோட முறை பொண்ணு, நந்தாவுக்கு பொண்டாட்டி ஆக போறவ. நந்தாவுக்கு 5 காசு நஷ்டமானா கூட அந்த நஷ்டம் எனக்கும் தான். அதை திருப்பி கேட்பேன், திருப்பி வாங்கியே தீருவேன். கொடுத்தது 5-10 இல்ல 60,000 ரூபாய். நீ அவரை ஏமாத்தி வாங்கியிருக்க. ஒருவேளை அவரு வேணும்னா விட்டு கொடுக்கலாம், ஆனா இந்த தேவிகா அதை விட மாட்டா. இதுல உனக்கு உரிமை இருக்கா இல்லையான்லாம் நான் எதுவும் கேட்கல. அது சொல்ல வேண்டியது நந்தா. முறை பெண்ணுங்கிற உரிமையில நந்தாவோட எல்லா விஷயத்திலயும் தலையிடுற உரிமை உனக்கு கொடுத்திருக்காங்கன்னா அந்த பணத்தை கேட்டு வந்திருக்க வேண்டியது நீ என்கிட்ட தான். ஏன்னா நந்தா கிட்ட கை நீட்டி பணம் வாங்கினது நான். வந்தனே நந்தா உன் வீட்டுக்கு, ஆனா நான் பணம் கேட்கறதுக்காக வரல. நந்தா வாடகைக்கு எடுத்து வச்சிருந்த வீட்ல வேற யாரோ இருக்காங்க. இதுக்கு பேர் என்னவா? ஃப்ராடு தானே இல்லையா? அத பத்தி கேட்டதுக்கு உன் அம்மா என்னென்னமோ கதை சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் தான் அந்த பணத்தை விடக்கூடாதுன்னு நான் முடிவு பண்ணேன். அதனாலதான் நந்தா கொடுத்த பணத்தை நான் திருப்பி கேட்டேன். பணம் கேட்டதுக்கு உங்க அம்மா இல்லைங்கிறாங்க. எங்க அம்மா யாருக்கிட்ட கை நீட்டி பணம் வாங்கல. அதனால நீ கேட்டுதான் கொடுக்கற கடமையும் அவங்களுக்கு இல்ல. எனக்கும் நந்தாவுக்கும் நடுவுல இருக்கிற டீலிங் அத நீ என்கிட்ட தான் கேட்கணும். அதை விட்டுட்டு வீட்டுல நுழைஞ்சிருக்கிற ரவுடிங்க கிட்ட நீ கேட்டுக்க கூடாது. நீ நந்தா கிட்ட இருந்து வாங்கின படத்தை நான் அந்த ரவுடி கிட்ட இருந்து வாங்கினதுனால தானே இப்படி கத்திட்டு இருக்க. உன்னோட கோவத்துக்கு காரணமும் அதானே? கடனுக்கு மேல கடனு, அதானே உன் பிரச்சனை? சொல்லு. பணம் உனக்கு இருக்கிற பிரச்சனையே அதான். அத நான் உனக்கு தரேன். எவ்வளவு வேணும்? உனக்கு கிடைச்சிருக்கிற நல்ல சான்ஸ் இது. எவ்வளவு வேணும்னு சொல்லு. அதுக்காக ரொம்ப ஓவரா கேட்டுறாதேன்னு, பார்த்து அளவா கேட்டு வாங்கிக்கோ. டீல் ஓகே ஆச்சுன்னா இப்பவே செக் கொடுத்து அனுப்புறேன். நாளைக்கு டேட் போட்டு தரேன். சொல்லு, நீ எவ்வளவு பணம் எதிர்பார்க்கற? இப்ப என்ன சொல்ல வர நீ? நந்தாவை இப்ப நீ தான் மயக்கி வச்சிருக்கல, அவரை எனக்கு விட்டு கொடுக்கறதுக்கு நீ எவ்வளவு எதிர்பார்க்கறேன்னு சொல்லு. உன்னோட பிரச்சனை இப்போ பணம் மட்டும் தானே? என்னோட பிரச்சனை நந்தா. இந்த டீல் மட்டும் ஓகே ஆச்சுன்னா நீயும் ஹாப்பி, நானும் ஹாப்பி. நம்ம 2 பேரும் சந்தோஷமா ஒருத்தருக்கு ஒருத்தர் கை குலுக்கி பிரிஞ்சிடலாம். அமௌண்ட் எழுதல, என் பொண்ணு சொன்ன மாதிரியே நாளைக்கு டேட் போட்டிருக்கேன். இந்தா. நந்தாவை விட்டு கொடுக்கறேன்னு சொல்றதுக்காக நான் இங்க வரல. நீ பண்ண வேலைக்கு தண்டிக்கிறதுக்காக தான் நான் இங்க வந்தேன். உனக்கு நந்தாவை நான் விட்டு கொடுக்க மாட்டேன். இங்க பாரு காயத்ரி. ஆமா, இந்த காயத்ரி தான் பேசுறேன். நந்தாவை விட்டு கொடுக்க நான் தயாரா தான் இருந்தேன். இந்த நிமிஷத்துல இருந்து நான் என்னுடைய முடிவை மாத்திக்கிட்டேன். நந்தா அம்மா ஏன் முன்னாடி வந்து நடிச்சது உனக்காக தானே நான் புரிஞ்சுக்கிற அளவுக்கு நான் பெரிய புத்திசாலி தான். இருந்தாலும் நான் சரின்னு சொன்னேன். நந்தா போன் பண்ணா நான் எடுக்கிறது கிடையாது. அவர் என்ன பார்க்கணும்னு மெசேஜ் அனுப்பிச்சா கூட நான் ரிப்ளை பண்றது இல்ல. ஆனா இப்ப இந்த காயத்ரி சொல்றேன், இனி கனவுல கூட நந்தாவை நான் உனக்கு விட்டு கொடுக்க முடியாது. அது நான் செத்தாலும் நடக்காது. என்ன இருந்தாலும் வாசுவோட இந்த புதிய ஏற்பாடு எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. கீழே ஒரு அழகான அம்மாவும் அதோட சூப்பரான 3 பொண்ணுங்களும் இருக்கு. கேட்கறதுக்கு எந்த ஆம்பளையும் இல்லாதது நல்லதா போச்சு. நமக்கு ஏதாவது தேவைப்பட்டா அங்க கேட்டு வாங்கிக்கலாம்ல. அவசரப்படாதீங்க சார். அம்மாவும் பொண்ணுங்களும் இப்பதான் நம்ம வழிக்கு வந்துகிட்டு இருக்காங்க. சரியான கில்லாடிடா இவன். சரியா சொன்ன. இவனுங்களுடைய திட்டமே வேற. இங்க நம்ம வெறும் 4 பொம்பளைங்க தானே இருக்கோம். கேட்கறதுக்கு யாரும் இல்லைங்கிற நினைப்புலதான் இவனுங்க இந்த மாதிரி எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கானுங்க. இதை இப்படி எல்லாம் விட முடியாதுமா. காயத்ரி, நீ கொஞ்சம் நில்லு.
ஆம்பளைங்க கிட்ட போய் பஞ்சாயத்து பேசுறதுக்கு ஆம்பளைங்க தான் போகணும். நீ போய் அங்க பிரயோஜனமே இல்ல. பிரயோஜனம் இருக்கா இல்ல நாங்க போய் பாத்துட்டு வந்து சொல்றேன். ஆம்பளை இல்லாத வீட்டுல ஆம்பளை பண்ண வேண்டிய வேலையை ஒரு பொண்ணு பண்ணுவான்னு அவங்களுக்கு காமிச்சிட்டு வரேன். ஏய், நீ தேவையில்லாம அவசரப்பட்டு வம்ப விலைக்கு வாங்காத காயத்ரி. நீ நினைக்கிற மாதிரி கத்தி வாசு மட்டும் இப்ப மேல இல்ல, கூட 2-3 பேர் இருக்காங்க. அதுக்காக பொம்பளைங்க இருக்கிற வீட்டுல இவனுங்க என்ன வேணாலும் பண்ணலாமா? அவனுங்க வீட்டுல இந்த மாதிரி எல்லாம் நடந்துக்கிட்டா அவங்க சும்மா இருப்பாங்களா சொல்லுக்கா? வேண்டாம்க்கா, இந்த நேரத்துல நீ அங்க போக வேண்டாம். அவங்க உன்னை ஏதாவது பண்ணிட போறாங்கக்கா. அப்படி ஏதாவது பண்றதா இருந்தா பண்ணிட்டு போட்டுமே. அப்படியாவது இந்த பிரச்சனைக்கு ஒரு முடிவு வரும்ல. அப்படின்னா நம்ம 4 பேருமே சேர்ந்து போய் கேட்கலாம். என்ன பிரச்சனை வந்தாலும் நம்ம 4 பேருமே சந்திக்கலாம். அதை தவிர நான் ஒன்ன மட்டும்லாம் அனுப்பவே முடியாது. அம்மா நான் சொல்றது ஒரு நிமிஷம் கேளுங்க. நம்ம எல்லாருமே அவனுங்க முன்னாடி போய் நிக்கணும்னு அவசியம் இல்ல. மேல ஒருத்தி இருக்கால பங்கஜம், நான் போய் முதல்ல அவகிட்ட பேசி பாக்குறேன். இவனுங்களுடைய ஆட்டத்தை எப்படி அடக்கணும்னு எனக்கு தெரியும். நீங்க இதுக்கு சம்மதிச்சா போதும். நான் உன்னுடைய பொண்ணு இல்ல, பையனா நினைச்சுக்கோமா. அப்படின்லாம் நினைக்கிறதுனால நீ ஒன்னும் பையனாயிட மாட்டல்ல. ஏதாவது ஒரு சந்தர்ப்பத்துல நீ பொண்ணுங்கிறது நிரூபணம் ஆயிடும். அது மட்டும் இல்லாம ஆம்பளைங்க எல்லாம் சேர்ந்து உன்கிட்ட சண்டை போட ஆரம்பிச்சாங்கன்னா ஒரு பொண்ணா நீ என்ன பண்ண முடியும்? அம்மா சொல்றதுதான் கரெக்ட். நம்மள மாதிரி பொண்ணுங்களுக்கு ஒரு லிமிட் இருக்கு. சேலையில முள்ளு பட்டாலும் முள்ளுல சேலை பட்டாலும் பாதிப்பு என்னமோ சேலைக்கு தான். நம்ம குடும்பத்துல ஆண் துணை இல்லைனாலும் நமக்கு உதவுறதுக்கு தான் நிறைய பேர் இருக்காங்கல்ல. நமக்கு பிரச்சனை வரும்போது கண்டிப்பா அவங்க எல்லாம் வருவாங்க. எனக்கு தோணல இவனுங்க விஷயத்துல 3ஆவதா ஒருத்தன் வந்து தலையிடுவான. அந்த மாதிரி ஏன் நினைக்கிறேன்? சில நேரங்கள்ல நம்ம நினைக்காத ஒரு ஆள் வருவாங்க. அவங்க கண்டிப்பா நமக்கு உதவுவாங்க. ஆமா, கர்னல் இருந்திருந்தாருன்னா நிச்சயமா அவர் ஏதாவது பண்ணிருப்பாரு. அம்மா நான் ஒண்ணு பண்ணட்டுமா? அங்கிள் வந்திருப்பாருன்னு நினைக்கிறேன். இல்லனா ராஜேஷ் கிட்ட சொல்லி அவருக்கு ஃபோன் பண்ண சொல்லலாம். ஒருவேளை அவர் நமக்கு ஹெல்ப் பண்ணாலும் பண்ணுவாரு. சரி, நீ போய் பார்த்துட்டு வா. ஆம்பளை துணை இல்லாத வீடுனால எல்லாருக்கும் இலக்காரமா போயிடுச்சு. ஆளாளுக்கு கஷ்டப்படுத்துறாங்க. மேல் வீட்டுல தங்கின 2 பசங்க என்ன கலாட்டா பண்ணப்போ நான் தான் வந்து காப்பாத்தினாரு. இப்போ அவரும் இங்க இல்ல. அப்பா இருந்தப்போ பசி பட்டினின்னு இருந்தாலும் இந்த மாதிரி யாரும் வந்து கலாட்டா பண்ணது கிடையாது. பெண்களை காப்பாத்துறதுக்காக நாட்டுல எவ்வளவோ சட்டங்கள் இருக்கு. ஆனா இந்த மாதிரி ஒரு பிரச்சனை வரும்போது எங்களை காப்பாத்த யார் இருக்கா? யாரும் இல்லைங்கிற நினைப்பு உனக்கு வேண்டாம் கௌரி. இப்ப நான் இருக்கிற சூழ்நிலையில என்னால வெளியே வர முடியாது. இல்லைன்னா உன்னையும் உன் குடும்பத்தையும் யாரும் இந்த மாதிரி பேச நான் விட்டுருக்க மாட்டேன். அதனாலதான் சொல்றேன் மனோ, எங்களுக்கு நேரமே சரியில்லைன்னு. அதிர்ஷ்டம் இல்லாதவங்க என் அம்மாவும் நாங்க 3 பேரும். இங்க எல்லாத்தோட வாழ்க்கையிலயும் பிரச்சனை வரும் தான். ஆம்பளையா பிறந்தாலும் நம்ம இருக்கிறதும் எல்லா விஷயத்திலையும் தலையிடாம இருக்கிறதும் என்னோட விதி தானே. என்னால பக்கத்துல ஒரு பிரச்சனை உருவாக்கியும் நான் கேட்காம இருக்கணுங்கிறதுக்காக இல்ல, யாராவது ஒருத்தவங்க கேட்கட்டும்னு தான் விட்டேன். காரணம் இருக்கிறனால தான் நான் கேட்காம விட்டேன். ஆனா என்னாலேயே அவங்களை கேட்க முடியும். நீ வா. அதனால எந்த பிரயோஜனமும் இல்ல ராஜேஷ். சொல்ல வேண்டியதெல்லாம் நாங்க அவங்க கிட்ட சொல்லியாச்சு. அப்பா வாங்கின பணத்தை கொடுத்துட்டா நாங்க வீட்டை காலி பண்ணிடுவோம்னு சொன்னாங்க. வாசுவும் அந்த பொம்பளையும் மட்டும் இருக்கிறதா இருந்தா 2 நாள் இருந்துட்டு போட்டோன்னு விட்டுடலாம். ஆனா கண்டவங்களும் வந்து கூத்தடிக்கிறாங்க. அதைத்தான் தாங்கிக்க முடியல. அது நம்மளுக்கு பிடிக்கலங்கிறத சொல்லிடலாம். அப்படி சொல்லி கேட்கலன்னா போலீஸை கூப்பிடலாம். அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம். கத்தி வாசுவை பத்தி எனக்கு நல்லா தெரியும். அவனையும் அவன் ஆட்களையும் போலீஸ்காரங்களால ஒண்ணும் செய்ய முடியாது. அந்த தைரியத்துல தான் இப்படி ஆடிட்டு இருக்கான். இதுக்கு நாம சரியான முடிவு எடுக்கல அப்படின்னா பிரச்சனை பெருசாயிடும். அதுக்கப்புறம் அவஸ்தைப்பட போறது கௌரியும் குடும்பமும் மட்டும்தான். 4 பொம்பளைங்க வாழ்ற வீட்டுல தப்பான விஷயங்கள் நடக்குதுன்னு ஊர்ல 4 பேர் பேச ஆரம்பிச்சிருவான். கடவுளே, அப்படின்னா குடும்பத்தோட செத்து போறதுதான் நல்லது. அவங்கள சும்மா விடுறது நல்லதே இல்ல. இன்னைக்கு இப்படியே விட்டுட்டோம்னா நாளைக்கு இதை விட மோசமா பண்ண மாட்டாங்கன்றது என்ன நிச்சயம்? அது மட்டும் இல்ல, அந்த பொறுக்கிங்க இருக்கும்போது நாங்க 4 பேரும் எப்படி எந்த தைரியத்துல நிம்மதியா தூங்க முடியும்? நீங்க தைரியமா இருங்க. உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது. இன்னைக்கு ராத்திரி உங்களுக்கு பாதுகாப்பா நான் தூங்காம இருக்கேன். ஒன்னும் செய்ய முடியாம ரொம்ப நாளா நான் இருட்டிலேயே வாழ்ந்துகிட்டு இருக்கேன்.
இன்னைக்கு இந்த இருட்டை பயன்படுத்தி நான் ஒரு நல்ல வேலையை செய்ய போறேன். என்ன சொல்றீங்க? கவலைப்படாத. என்னால தானே குடும்பத்துல எல்லாருமே கஷ்டப்பட்டீங்க. அதுக்கு நான் பரிகாரம் பண்ணல. நீ போய் அம்மாவும் தங்கச்சியும் தைரியமா இருக்க சொல்லு. இப்ப சொன்னதை நம்பலாம். மனோவோட கூட நான் இருப்பேன். பார்த்து சார், பார்த்து இறங்குங்க சார். சார் இந்த பக்கம் வாங்க. எல்லாரும் நல்லா தூங்கினுக்கிறாங்களே வாசு, நம்ம எழுப்பி ஏதாவது கேட்கலாமா? அது இப்ப வேண்டாம் சார். வேணாம், அதெல்லாம் ஒண்ணும் வேணாம். அவங்க தூங்குறது நல்ல விஷயம்தான். நம்ம மேல என்ன கலாட்டா பண்ணாலும் அவங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லைங்கிறதுக்கு அடையாளம் இது. கரெக்ட், அதான் கரெக்ட். முதல்ல சம்மதம், அதுக்கப்புறம் தான் நம்ம வழிக்கு வருவாங்க. அதனால கொஞ்ச நாள் வெயிட் பண்ணுங்க சார். ஒரு வெரைட்டிக்காக வெயிட் பண்ணலாம், ஆனா எங்களை ரொம்ப நாள் காக்க வைக்காத வாசு. சூடா சாப்பிட்டா தானே நல்லா இருக்கும், ஆறி போயிட்டா நல்லா இருக்காதுடா. சரி, நாங்க கிளம்புறோம். பார்க்கலாம். அப்புறம் சார் பார்த்து போங்க, சரியா? பார்த்து மெதுவா. நான் அதை மறந்துடுறேன். இந்தா நீ காட்டின அன்புக்கு சந்தோஷம் தானே? ரொம்ப சந்தோஷம். அப்புறம் என்ன பங்குஜ மூஞ்சில ஒரு சந்தோஷமே இல்லை. இந்தா இது உன்னோட அன்பு. வாங்கிக்க. என்ன சொன்னாலும் சரி, உன் லெவலுக்கு யாரும் வர முடியாது. ஓவர் ஐஸ் வைக்காதீங்க. புதுசா பார்க்கும்போது பழச மறக்கிறவங்க தான் ஆம்பளைங்க. இப்ப நீங்க எதை நோட்ட விடுறீங்கன்னு எனக்கு தெரியும். பரவாயில்லடி, நம்ம சாருங்க இந்த பூமியில பிறந்ததே சந்தோஷத்துக்காக தான், புரியுதா? அவங்க அனுபவிக்கட்டும்டி. இதுல நம்ம பொறாம போட்டு ஒரு விஷயமும் நடக்காது. சரி சார், அப்ப கிளம்புங்க. நாளைக்கு சீக்கிரம் வந்துடுவீங்கல்ல? நல்லா வாழ்ந்துட்டு இருக்கிற இந்த குடும்பத்தை கெடுக்கிற நினைப்போட இனி எவனும் இங்க வரக்கூடாது, வரவும் முடியாது. அத சொல்றதுக்கு நீ யாரா? அவளோட செத்து போன அப்பாவா? நீ என்ன வேணா நினைச்சுக்க. செத்து போன அவருடைய ஆத்மாவோ இல்ல அந்த அம்மா பொண்ணுங்களுடைய வேண்டுதலோ என்ன வேணா நினைச்சுக்க. உனக்கு எங்களை பத்தி சரியா தெரியாதுன்னு நினைக்கிறேன். தெரியும் சார். இந்த சமூகத்துல நீங்க எந்த அளவுக்கு நல்லவர்னு எனக்கு நல்லா தெரியும். உங்க கையில இருக்கிற பணத்தால நீங்க என்ன வேணாலும் பண்ணுவீங்க, எந்த எல்லைக்கு வேணாலும் போவீங்க. சார் வேணாம் சார், எங்களை விட்டுருங்க சார். நான் இனிமேல் இந்த சைடே வர மாட்டோம், எங்களை விட்டுருங்க. போய்த்தல ஓ, நாளைக்கு திரும்ப நீங்க வந்தன்னு எனக்கு தெரிஞ்சது, அவனுக்கு விழுந்ததை விட உனக்கு டபுளா விழும். அது எப்படி இருக்கும்னு நான் சொல்லி அவனுக்கு தெரியணும். போடா போடா போடா. கத்தி வாசனம் பெரிய இவ்வளோ நீ கொன்னுடுவா பாத்துக்க. நாளைக்கு விடியறதுக்குள்ள நீயும் இவ்வளோ இங்க இருக்கவே கூடாது. மேல இருக்கிறத மொத்தமா கிளீன் பண்ணி காலாங்காத்துல நீங்க இங்க இருந்து போயிருக்கணும். விட்டுருங்க. பாரு, நீ ஒரு பொம்பளைங்கிறதுனால நான் உன்னை சும்மா விடுறேன். சார் நீங்க யார் சார்? தெரிஞ்சாகணுமா? வேண்டாம் வேண்டாம் வேண்டாம். இனி எந்த கேள்வியும் கேட்க கூடாது. இங்க என்ன நடந்துச்சுன்னு யாருக்கும் தெரியவும் கூடாது. கிளம்புங்க. போடா. திரும்பி வந்தன்னு வை. யார் இவ? பிசாசு.
என்ன விஷயம்? மேல வசதி பத்தலன்னு கீழ் வீட்டுக்கு வந்துட்டீங்களா? கூட 2-3 பேர் இருந்தாங்களே, அவங்களே கூப்பிட்டுக்கோங்க. நாங்க வேணா வீட்டை காலி பண்ணிக்கிறோம். கெஸ்ட் எல்லாம் பார்ட்டி முடிஞ்சு நைட்டே கிளம்பி போயிட்டாங்க காயத்ரி. விருந்து ரொம்ப பலம் போல இருக்கு. அதான் 2 பேரும் இவ்வளவு டயர்டா இருக்காங்க. நாங்க இங்க இருந்து கிளம்புறோம். இந்த வீட்டுக்கு ஏதோ வாஸ்து தோஷம் இருக்கு. ஏமாத்தி வீட்டை வாங்கணும்னு நினைச்சதுக்கு இப்படிதான் நடக்கும். எங்க அப்பாவோட உழைப்பு இந்த வீடு. எங்க அப்பாவோட ஆத்மா இங்கதான் இருக்கு. நான் தான் சொன்னேன்ல, அப்படிதான் ஏதாவது சக்தி வந்திருக்கும். உங்க மேலயும் உங்க ஃப்ரெண்ட்ஸ் மேலயும் கை வைக்க யாருக்கு தைரியம் இருக்கு? அப்போ நல்லா வாங்கி கட்டிருக்கீங்க போல இருக்கு. எங்களுக்கு எதுவும் தெரியாது. யாரும் இல்லாதவங்களுக்கு தெய்வம் தோணுன்னு நாங்க எல்லாரும் நிம்மதியா படுத்து தூங்கணும். நீங்களும் என்ன பேசிக்கிட்டு இருக்கீங்க? நேத்து வந்தவனுங்க கூட சரக்கடிச்சு ஒருத்தர் சண்டை போட்டுக்கிட்டீங்களா என்ன? இனிமே இதால என்ன பிரச்சனை வரப்போகுதோ தெரியல. யாரும் வரமாட்டாங்க. இந்தாங்க சாவி. மேல் வீட்டை நீங்க யாருக்கு வேணா லீஸுக்கு கொடுத்துக்கோங்க. அந்த காசு வரும்போது எனக்கு கடன் கொடுத்தா போதும். ஐயோ, அது இப்போதைக்கு நடக்கிற காரியம் இல்ல. நீங்க வேணா மேல் வீட்டுல தங்கிக்கோங்க, எங்களுக்கு ஒன்னும் பிரச்சனை இல்ல. அக்கா, நீ என்ன சொல்லிக்கிட்டு இருக்க? நேத்து வரைக்கும் இவங்க எப்படியாவது காலி பண்ணா போதும் தானே சொல்லிக்கிட்டு இருந்தோம். நீங்க முதல்ல கிளம்புங்க. பணம் வரும்போது நானே கொண்டு வந்து உங்களுக்கு கொடுக்குறேன். தயவு செஞ்சு எங்களை தொல்லை பண்றதுக்காக மறுபடியும் இங்க வந்துடாதீங்க. இல்ல, இனிமே இந்த பக்கமே வரமாட்டேன். என்னோட காசை நான் உங்களை வழியில பார்த்து வாங்கிக்கிறேன். போலாம் பங்கஜம். நீ எதுக்காக பணம் கொடுக்கறேன்னு சொன்ன? ஒன்னும் கொடுக்கலனாலும் அவங்க இங்க இருந்து போயிடுவாங்க. நேத்து ராத்திரியே அதுக்கான மருந்து அவங்களுக்கு கிடைச்சிருச்சு. மருந்தா? என்ன மருந்து? நல்ல அடிதான், வேற என்ன? நம்ம மேல அக்கறை இருக்கிற யாரோ நேத்து ராத்திரி அவங்கள நல்லா கவனிச்சிருக்காங்க. அதான் சாமிக்கு கூட பயப்படாதவங்க தப்பிச்சா போதும்னு ஓடிட்டாங்க. கத்திவாசுவோட நிலைமைய பார்த்தல, அடிக்கு உதவுற மாதிரி அண்ணன் தம்பிங்க உதவ மாட்டாங்க. ராத்திரி யாரோ ஒரு ஆளு வந்து அவங்கள நல்லா மிரட்டி இருக்கான் போல இருக்கு. இல்லனா இன்னைக்கே எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு வீட காலி பண்ணிட்டு போயிருப்பாங்களா சொல்லு. சும்மா மிரட்டி இருக்க மாட்டாங்க. நல்லா அடி விழுந்திருக்கும் போல இருக்கு. அந்த ஆளுக்கு நல்லா வேணும். ஆனா யாருமா நம்ம மேல பாசம் வச்சு இந்த மாதிரி ஆளுங்க கிட்ட சண்டை போடுற அளவுக்கு நமக்குன்னு சொல்லிக்கிறவங்க இங்க யார் இருக்காங்க? அது மட்டும் இல்லாம நல்ல வாட்ட சட்டமான ஆள் தான் இந்த மாதிரி செஞ்சிருப்பாங்க. அது சரிதான். கர்னல் நேத்து வீட்லயே இல்ல. கால சரியில்லாத ராஜேஷ்னால இத கண்டிப்பா பண்ணிருக்க முடியாது. வேற யாரா இருக்கும்? ஒருவேளை நந்து அண்ணாவா இருக்குமோ? இதுக்கு முன்னாடி இருந்தவங்க பிரச்சனை பண்ணப்போ அவங்கள இங்க இருந்து விரட்டினது அவரு தானே? ஆமா ஆமா, நான் தான் சூப்பர்மேன் பாரு. விஷயம் தெரிஞ்ச உடனே பறந்து வந்து எல்லாரும் அடிச்சு விரட்டுறதுக்கு மனோதான் இந்த நல்ல காரியத்தை பண்ணாருன்னு எல்லார்கிட்டயும் சொல்லிடலாமா? இல்ல வேண்டாம், மனோ கிட்ட கேட்டுட்டு அதுக்கப்புறமா சொல்லலாம். எதுக்கும் நீ நந்தன் கிட்ட விசாரிச்சு பாரு. இத நமக்கா கூட அவன் செஞ்சிருக்கலாம்ல. ஏதோ ஒரு பொண்ணு வந்து ஏட கூடமா இங்க பேசிட்டு போனதுனால நந்தனை நம்ம தப்பா நினைக்கணும்னு அவசியம் இல்லல்ல. ஆமா அக்கா, நமக்கு ஏதாவது பிரச்சனை வரும்போது நமக்கு சப்போர்ட்டா இந்த வீட்டுல ஆம்பளைங்க இல்லைன்னு ஒரு பயம்தான். நந்து அண்ணா இங்க இருக்கும் போது அந்த பயம் இல்ல, தைரியமா இருந்துச்சு. நாம பொம்பளையா பிறந்துட்டோங்கிறதுனால யாருக்கும் பயப்படணும்னு அவசியம் கிடையாது. ஆம்பளை துணை இல்லைனாலும் நம்ம வாழ்ந்துதானே ஆகணும். யாரும் யாருக்கெல்லாம் சும்மா ஹெல்ப் பண்ண மாட்டாங்க. எல்லாருக்கும் கண்டிப்பா ஏதாவது ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும். நீ சின்ன பொண்ணு, இப்பத்துல இருந்து நீ தனியா இருக்க பழகிக்கிட்டனா நீ யாரையும் எதிர்பார்க்க வேண்டிய அவசியம் இருக்காதா? ஏய், என்னடி நீ ஃபுல்லா சாப்பிடாம எந்திரிச்சு போற? என்னாச்சு? பிடிக்கலையா? எனக்கு போதுமா? இன்னைக்கு எனக்கு எக்ஸாம் தொடங்குது. சீக்கிரமா ஸ்கூலுக்கு போனேன்னா என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட டவுட்டை கிளியர் பண்ணிப்பேன். நான் போயிட்டு வரேன். பார்த்து போயிட்டு வாமா. வரேன்க்கா. கொஞ்ச நாளாவே காவியா சரியில்லாம தான் இருக்கா. அவ சொல்றதுலயும் ஒரு அர்த்தம் இருக்கு. ஒரு ஆண் துணைன்னு நம்ம வீட்டுல இருக்கிறது நமக்கு நல்லது தானே.
இனிமே என் பசங்களுக்கு வரப்போற புருஷனுங்க தான் இந்த குடும்பத்துக்கு தைரியம். நந்தனை நீ கூப்பிடணுமா? அவன் நல்லவன்மா. இந்த குடும்பத்துக்காகவாவது நீ நந்தனை தயவு செஞ்சு வேண்டான்னு சொல்லிடாதம்மா. அப்பாவோட காரியத்தெல்லாம் முடிச்சுட்டு மூகாம்பிகை கோயிலுக்கு போயிட்டு வந்ததுக்கப்புறம் காயத்ரியை மீட் பண்ணேன்னு சொன்னதை நீங்கள் மறக்கல இல்லைம்மா? மறந்து போற அளவுக்கு என் உடம்புக்கு ஒன்றும் ஆகல. நினைச்ச மாதிரி அங்க 2 நாள் தங்குனா இங்க வேற ஏதாவது மாற்றங்கள் ஏற்படும்னு நான் நினைக்கல. முதல்ல வீட்டுக்கு போலாம். கோயிலுக்கு போயிட்டு நேரா வீட்டுக்கு தான் போகணும். மற்ற விஷயங்களை அப்புறமா பார்த்துக்கலாம். வீட்டை பார்த்துக்க தான் தேவிகாவும் மாமாவும் இருக்காங்கல்ல. நம்ம வீட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்ம 2 பேரும் காயத்ரி வீட்டுக்கு போகலான்னு நான் ஆசைப்படுறேன். இல்ல அது இப்பவும் லேட் ஆயிடலம்மா. காயத்ரி வீடு இங்கேருந்து ஒரு 4 கிலோமீட்டர் தான் இருக்கும். காயத்ரி வீட்டுக்கு போயிட்டு கல்யாண விஷயத்தை பேசுனதுக்கு அப்புறம் நம்ம இந்த வண்டியில வீட்டுக்கு போயிடலாம். அது எப்படிடா நந்தா? காயத்ரி வீட்டுல என்ன சூழ்நிலைன்னு நமக்கு எப்படி தெரியும்? நாம கோயிலுக்கு போனதுக்கு அப்புறம் நீ ஃபோன் பண்ணி அவ எடுக்கலன்னு தானே சொன்ன. அவளுக்கும் வருத்தம் இருக்கும் இல்லம்மா. நம்ம வரோன்னு சொல்லிட்டு போகாம இருந்தா. வாஸ்தவம் தான். நான் எதுக்கு சொல்றேன்னா, கல்யாண விஷயம் பேசுறதுக்கு முன்னால அவங்களுக்கு சொல்லி ஆகணும்ல. ஏற்பாடுங்க பண்றதுக்கு அவங்களுக்கு நேரம் வேணும்ல. நம்ம போய் அவங்க கிட்ட பேசுறதுக்கு அவங்க என்னமா ரெடி ஆக வேண்டியது இருக்கு? நான் வேணும்னா நம்ம அங்க வந்துட்டு இருக்கோன்னு காயத்ரிக்கு போனை போட்டு சொல்லிடுறேன். நானே கால் பண்ணலான்னு இருந்தேன், அவளே கூப்பிடுறா. அப்படியா? பொருத்தமான ஜோடிதான். ஆமா, நம்ம வந்துட்டு இருக்கோம். நான் விட்டு சொல்லவா? அந்த போன் எப்படி கொடு, நானே சொல்லிக்கிறேன். அம்மாடி காயத்ரி, நான் தான் நந்துவோட அம்மா பேசுறேன். தெரியுதுமா. நந்தா இல்லையா? அவன் என் கூட தான் இருக்கான். நாங்க மூகாம்பிகை கோயிலுக்கு போயிட்டு திரும்பி வந்துட்டு இருக்கோம். ரயில்வே ஸ்டேஷன்ல இருந்து டாக்ஸில தான் வந்துட்டு இருக்கோம். நீ இப்ப எங்க இருக்க? நான் வீட்ல தான்மா இருக்கேன். ஆபீஸ்க்கு கிளம்ப போறேன். அப்படியா? நந்தன் வந்துட்டானான்னு விசாரிக்க தான் கூப்பிட்டியா? அவன் ஃபோன் பண்ணப்ப நீ ஃபோன் எடுக்கலையாமே, என்னாச்சுமா? என்னம்மா நீங்க, என்ன காரியம்னு உங்களுக்கு தெரியாதா? தெரிஞ்சு நீங்களே இப்படி கேக்குறீங்க? புரிஞ்சிருச்சு. எப்படி இருந்தாலும் நாங்க ஒரு 2 நாள் கழிச்சு அங்க வருவோம். ஏற்கனவே சொல்லி வர முடியலல்ல. அம்மா ஒரு நிமிஷம். இந்த தடவை கட்டாயம் வருவோம். நீ ஒன்னும் கவலைப்படாதம்மா, எல்லாம் நல்லபடியா தான் முடியும். இனிமே இதுக்காக நந்துவுக்கு நீ ஃபோன் பண்ண வேண்டாம். எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். சரிம்மா, நீ போனை வச்சுடு. நான் அப்புறமா கூப்பிடுறேன். அம்மா என்னம்மா பண்ணி வச்சிருக்கீங்க? 2 நாளைக்கு அப்புறம் வரேன்னு சொன்னது கூட பரவாயில்ல. நான் காயத்ரி கிட்ட பேசுறதுக்கு போனை கூட தர மாட்டேங்கிறீங்க. நீ என்ன அவகிட்ட புதுசாவா பேச போற? நான் இப்ப பேசிட்டேன்ல, இனிமே நீ அவகிட்ட எதுவும் சொல்ல வேண்டாம். காயத்ரி, நீ நந்தனை கூப்பிட்டியா? கால் பண்ணம்மா. அவரு கோயில் போயிட்டு இப்பதான் வந்துகிட்டு இருக்காரு. அவருக்கு இத பத்தி எதுவுமே தெரியலம்மா. அப்புறம் எப்படி வந்திருப்பாரு? இங்க நடந்ததெல்லாம் நீ எதுவும் சொல்லலையா? ஆமா, சொல்றபடி நல்ல விஷயம் தானே இது. அது மட்டும் இல்லாம போன் எடுத்தது நந்தா இல்ல, அவருடைய அம்மா. அப்படியா? அவங்க உன்கிட்ட என்ன சொன்னாங்க? என்னமோ சொன்னாங்க. கோயிலுக்கு போயிட்டு வந்ததை பத்தி சொன்னாங்க. அதெல்லாம் கேக்குற நிலைமையில எப்ப நம்ம இருக்கோம்? வாசுவும் அவனுடைய ஆளுங்களும் எப்ப இங்க திரும்பி வந்துருவாங்களோங்கிற பயத்துல நான் இருக்கேன். அப்படி ஒரு பயம் இனிமே நமக்கு தேவையே இல்ல. இனிமே நம்மள தொல்லை பண்றதுக்கு யாரும் வரமாட்டாங்க. அப்படியே வந்தாலும் நேத்து காப்பாத்தின மாதிரி ஏதாவது ஒரு சக்தி கண்டிப்பா நம்மள காப்பாத்தும். குறி சொல்றியா? நீ இப்போ அந்த நிலைமையில தானே இருக்க. அம்மா, நான் போயிட்டு வரேன்.
இந்த வீட்டை பார்க்கும்போது எனக்கு ஒரு நெகட்டிவ் ஃபீல் வருது. உள்ள வரவே தோணலம்மா. ஏன் என்னாச்சு? 2-3 வருஷமா சொந்த வீடு மாதிரி தானே வாழ்ந்துட்டு இருந்த. ஆமா. ஆனா எப்ப என் மாமாவும் பொண்ணும் வந்தாங்களோ அன்னைக்கே இந்த வீட்டோட நிம்மதியும் சந்தோஷமும் சுத்தமா போச்சு. எவ்வளோ ஆச்சு? 480. ம், இந்தாங்க சேஞ்ச் வச்சுக்கோங்க. நீ ஏன்டா அந்த ஆளுக்கு 50 ரூபா அதிகமா கொடுத்த? 50 இல்லம்மா, 20 ரூபா தான். 480 ரூபா ஆச்சுன்னு சொன்னாரு. அம்மா எல்லாத்தையும் நோட் பண்றீங்களே. பின்ன நோட் பண்ணாம உனக்கு எந்த ஒரு நஷ்டமும் வராம பாத்துக்க வேண்டியது ஏன் கடமை இல்ல? அப்படின்னா நான் சந்தோஷப்படுற விஷயத்த மட்டும் நீங்க எதுக்காக தள்ளி வைக்கிறீங்க? காயத்ரி வீட்டுக்கு நம்ம எப்ப வேணாலும் போகலாம்டா. இவ்வளவு தூரம் கார்ல வந்திருக்கோம், எனக்கு டயர்டா இருக்கு. 2 நாளைக்கு ரெஸ்ட் எடுக்காம நான் எங்கேயுமே போறதில்ல. எப்பவுமே நீங்க காயத்ரி வீட்டுக்கு வர போறதே இல்லை. மாமாவும் பொண்ணு உங்களை விட போறதும் இல்லை. கண்டிப்பா. அட 2 பேரும் போயிட்டு வந்துட்டீங்களா? வரீங்கன்னு எனக்கு ஒரு கால் பண்ணி சொல்லிருக்கலாம். அவன் தானே போன் பண்ணிருக்கணும். என்கிட்ட தான் போன் இல்லையே. என்ன நந்தா இது? நாங்க எங்கேயாவது வெளியே போயிருந்தா நீங்க எப்படி வீட்டுக்குள்ள வருவீங்க? என் வீடு தானே, என்கிட்ட ஸ்பேர் கீஸ் இருக்கு. மூகாம்பிகை கோயிலுக்கெல்லாம் போயிட்டு வந்து உங்க பையன் மனசு மாறின மாதிரி இல்லையாத்த? ஒருவேளை அவரு உங்க மனச மாத்திட்டாரா என்ன? பாரு, நான் எடுத்த முடிவுல என்னைக்குமே நான் மாற போறதில்ல. மத்த விஷயங்களை நம்ம அப்புறமா பேசிக்கலாம். பேசுறதுக்கு நிறைய இருக்கு. ஒரு 2 நாள் இந்த பிரச்சனை இந்த வீட்ல இல்லன்னா என்னென்ன கூத்தெல்லாம் இங்க நடந்திருக்கு. இந்த கத்தி வாசனா நீங்க யாருன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க? அவன் ஒண்ணு இந்த வீட்ல சும்மா வந்து தங்கிட்டு இல்லையே. மச்சான் கொடுக்க வேண்டிய 3 லட்சம் ரூபாய்க்கு பதிலா தான் அவன் இங்க வந்து தங்கினான். என்ன இருந்தாலும் நீங்க அவனை அடிச்சு அனுப்பிச்சிருக்க கூடாது. தப்பு பண்ணிட்டீங்க. அது நாங்க சொல்லி ஒண்ணு வாசு இங்க இருந்து போலியே. அந்த ஆளுதான் இங்க ஏதோ வாஸ்து சரியில்லைன்னு கிளம்பி ஓடி போயிட்டான். ஆமாமா, வாஸ்து பிரச்சனை. இங்கதான் ஒரு தந்திரக்காரி இருக்காளே, ஓ தங்கச்சி. அவதான் ஆளை வச்சு அந்த வாசுவையும் அவன் ஃப்ரெண்ட்ஸையும் அடிச்சு விரட்டினதா வெளியே பேசிக்கிட்டு இருக்காங்க. அவ அதை செஞ்சாலும் செஞ்சிருப்பா. அவ ஆம்பளை மாதிரி தானே நடந்துகிட்டு இருக்கா. ஆனா ஒண்ணு, அவ இப்ப வம்பிழுத்து இருக்கிறது சாதாரண ஆளுகிட்ட இல்ல. அவ கண்டிப்பா அனுபவிக்க தான் போறா. திமிரு பிடிச்சவன். பிரசன்னா, நீ கொஞ்ச நேரம் பேசாம இருக்க மாட்டியா? நீ பேசுறத பார்த்தா என் பொண்ணு என்னமோ ரவுடி பசங்களோட சுத்திட்டு இருக்க மாதிரில இருக்கு. வாசுவை இங்க இருந்து வெளியே அனுப்புறதுக்காக அவளால முடிஞ்சதை ஏதோ செஞ்சா. ஆனா அவன் போனதுக்கு காயத்ரி எல்லாம் காரணமே இல்ல. எங்களுக்கே தெரியாத ஒரு புதுமையான சக்தி தான் அவனை அடிச்சு ஓட விட்டுருக்கு. என்ன சக்தி? இத பாருசு, நீ இவள மாதிரி கற்பனை பண்ணி பேசிக்கிட்டு இருக்காத. மச்சானோட ஆத்மா எப்படியும் வாசுவை துரத்திருக்காது. அப்பவே கடங்காரனை பார்த்தா ஓடி ஒளிவாரு மச்சான். வேற எந்த சக்தி? செத்து மண்ணோட போனதுக்கு அப்புறமும் இவ காத்துட்டு இருக்காளே, அந்த மனோஜா. இந்த மாதிரி துர்மார் நடந்த ஆத்மாலா சாந்தி அடையாம சுத்திட்டு இருக்குமே தவிர நீங்க சொல்ற மாதிரி சக்தியா வந்து யாரையும் காப்பாத்தலாம் செய்யாது. இங்க பாரு மாமா, என் மனோவை பத்தி ஏதாவது சொன்னீங்க அவ்வளவுதான். அவர் இங்கதான் இருக்காரு. உங்களுக்கு இன்னும் சந்தேகமா இருந்தா இன்னைக்கு ராத்திரியே மனோ நேரா உங்க முன்னாடி வந்து நின்னு உங்க டவுட் எல்லாம் தீர்த்து வைப்பாரு. என்ன, வர சொல்லட்டுமா? வேண்டாம் வேண்டாம், என்கிட்டலாம் இந்த விளையாட்டுலாம் வேண்டாம். நான் இப்ப வெளியூர் போயிட்டு வந்ததே இந்த மாதிரி அலையிற ஆத்மாவை பிடிச்சி ஆணி அடிக்கிற ஆளை பார்த்துட்டு வர்றதுக்கு தான். அப்புறம் நம்ம இங்க சில பூஜை எல்லாம் பண்ண வேண்டியது இருக்கு. கொஞ்சம் பணம் செலவாகணும் வச்சுக்கோ. ஆனா அதை நம்ம இங்க நடத்தி ஆகணும். அப்பதான் நம்ம குடும்பத்துல இருக்கிற தோஷம் எல்லாம் தீரும். எல்லாத்துக்கும் சேர்த்து ஒரு 30,000 ரூபாய். போயிட்டியா? ஷூ, எனக்கு பசிக்குது. இனிமே மனோஜ் பேர சொல்லி என்ன பயமுறுத்தாது என்ன? இருந்தாலும் இந்த கத்திவாசியும் அவனோட ஃப்ரெண்ட்ஸையும் யார் இங்க இருந்து அடிச்சு விரட்டிருப்பா? எனக்கு தெரியல. இந்த குடும்பத்து மேல இருக்கிற அக்கறையினாலதான் யாரோ இந்த வேலையை செஞ்சிருக்காங்க. அது யாருன்னு தெரியல. தெரியலனாலும் அந்த ஆளு கடவுள், சாட்சாத் ஈஸ்வரன். கடவுளா? ஆமா, கடவுளுக்கு வேற வேலை இல்ல பாரு. மனோ எங்க போயிட்டாரு? ஹலோ,
என்னம்மா உன் மனோஜ இங்க யாராவது ஒளிச்சு வச்சிருக்காங்களா? அங்கிள் அப்படிலாம் ஒண்ணும் இல்ல. அப்புறம் நீங்க எப்போ வந்தீங்க? நான் வந்து கொஞ்ச நேரம் ஆச்சு. என்கிட்ட இன்னொரு சாவி இருந்ததால கதவை திறந்து நான் உள்ள வந்துட்டேன். அப்படியா? நான் சொசைட்டில இருந்து ராஜேஷ் வந்திருப்பாருன்னு நினைச்சேன். ஆனா நீ ராஜேஷ்னு கூப்பிடலையே, மனோஜ் தானே கூப்பிட்ட. அது வந்து அங்கிள் மனசுல எப்பவுமே மனு தானே இருக்காரு. அவரோட பேரை என்னால மறக்க முடியுமா என்ன? அதான் தெரியாம சொல்லிட்டேன். மறக்க வேண்டியதை நாம மறந்துதான் ஆகணுமா? நீ மனோஜ்னு கூப்பிடுறப்போ அவன் இங்கதான் எங்கேயோ இருக்கிற மாதிரி தோணுது. ஆனா மனோஜ் இந்த உலகத்திலே இல்லைங்கிற யதார்த்தத்தை நீ ஏத்துக்கிட்டு தான் ஆகணும். மனசுக்கு பிடிச்சவனை மறக்கிறது கஷ்டமா தான் இருக்கும், என்னால புரிஞ்சுக்க முடியுது. இருந்தாலும் அதையெல்லாம் மறந்துட்டு நீ இங்க வந்திருக்கிற பாரு, அதுதான் எனக்கு சந்தோஷமா இருக்கு. நீங்க இங்க இல்லாதப்போ இங்க இருக்கிற எல்லா வேலையும் நான் தான் பார்த்தேன். நான் சமைச்சு கொடுத்ததெல்லாம் மனோவுக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு. சாரி, நான் ராஜேஷ் சொன்னேன். பரவாயில்லம்மா, பேரு மாறினதுல என்ன இருக்கு? உனக்கு ராஜேஷ் கிட்ட பேசுறதுக்கும் பழகிறதுக்கும் இப்ப பிடிச்சிருக்குல்ல, அதுவே போதும்மா. இனி நீ என் மக ராஜேஷ மனோஜன் நினைக்கிறதுல எனக்கு எந்த ஆட்சேபனையும் இல்லம்மா. உன் மேல இருக்கிற பாசத்துல அவன் எல்லாத்தையும் ஏத்துப்பான். நீங்க 2 பேரும் இப்படி இருக்கிறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். சரியா? நான் கிளம்புறேன் அங்கிள். இனிமே ராஜேஷ பாத்துக்கு தான் நீங்க வந்துட்டீங்கல்ல, நான் அப்புறமா வரேன். கடைசியில என்னோட மகனோட இஷ்டப்படிதான் எல்லாமே நடந்துகிட்டு இருக்கு. எனக்கு அதுவே போதும். என்ன கௌரி, என்னாச்சு? அது வீடு வேற திறந்திருக்கு. அங்கிள் வந்துட்டாரு. மனோ வேற கண்டுபிடிச்சிட்டாரா? இல்லன்னு தான் நினைக்கிறேன். அவர் இப்பதான் வந்தாரு. அங்கிள் ஏதாவது கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி நீ சீக்கிரமா உள்ள போ. அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். நீ எதுவும் அவர்கிட்ட உளரல? ஒரு சின்ன தப்பு நடந்துச்சு, ஆனா நான் எப்படியோ சமாளிச்சிட்டேன். சரி சரி, நீ போ, மத்ததை நான் பாத்துக்கிறேன். ராஜேஷ், இனிமே என்னால் எப்படி மனோவை பார்க்க முடியும்? அங்கிள் தான் வந்துட்டாரு. அதெல்லாம் பார்த்துக்கலாம், நான் பார்த்துக்கிறேன்னு சொல்கிறேன்ல. இப்போ நீ முதல்ல நீ போ, நான் போயிட்டு மனோவை வேற இடத்துக்கு மாற்ற பார்க்குறேன். சரி ராஜேஷ். நான் இங்க இல்லாத 2 நாள்ல நீ ஒரு பெரிய பிளே பாய் ஆயிட்டு இருக்க போல இருக்க. அது போதும். அப்போ நான் தான் உங்க 2 பேருக்கும் நடுவுல டிஸ்டர்பன்ஸா இருந்திருக்கேன் இல்ல? நீங்க என்ன பேசிட்டு இருக்கீங்க? என்ன பார்த்தா உங்களுக்கு எப்படி தோணுது? டே, நான் ஒரு மிலிட்டரிக்காரனா இருக்கிறதால எனக்கு இதை பத்திலாம் தெரியாதுன்னு நினைச்சியா? உன் வயசை தாண்டி தாண்டா நானும் வந்திருக்கேன். திடீர்னு உங்களுக்கு என்ன ஆச்சு? டெத்துக்கு போயிட்டு வந்து இவ்வளவு சந்தோஷமா பேசிட்டு இருக்கீங்க? 2 நாளா ஒரே வருத்தத்துல இருந்தானே, இனியாவது நான் சந்தோஷமா இருக்கிறேனே. அதெல்லாம் இருக்கட்டும். உன்னை இப்போ கௌரி எப்படின்னு கூப்பிடுறா? ராஜேஷனா இல்ல மனோஜனா? ராஜேஷ் தானே கூப்பிடுறா. இல்ல இப்ப எதுக்கு மனோன்னு கூப்பிடுறாளான்னு கேக்குறீங்க? அதெல்லாம் எனக்கு தெரியும்டா. மனோஜ் கண்டிப்பா இங்கதான் இருக்கான், இந்த வீட்டுல தான் இருக்கான். எங்க? நீங்க மனோவை எங்கேயாவது பாத்தீங்களா? ஐயோ, என்ன ஒரு நடிப்பு, ஒண்ணும் தெரியாத பாப்பா மாதிரி. டேய், கௌரியோட மனசுல இருக்கிற மனோஜ் இப்ப நீதானடா. என்னால இதை கண்டுபிடிக்க முடியாது நினைச்சியா? ஐயோ, என்ன ஒரு சிரிப்பு. நடக்கட்டும். டேய், 2 பேரும் நல்லதா ஒரு முடிவு எடுத்துட்டு என்கிட்ட சொன்னா போதும், மத்த விஷயங்களை நானும் உங்க அம்மாவும் பாத்துக்கிறோம். திருட்டு சிரிப்பு. காதலின் தீபம் ஒன்று.
Catch us on TV, Tandivan.com, Facebook and YouTube.